இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவாவோட ஒரு ஓவர் வியூவா இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் பார்க்க போறோம். ஜாவால எங்கே எல்லாம் யூஸ் பண்றோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதால ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் பார்ப்போம். இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்டிங்கன்னா 1991ல சன் மைக்ரோ சிஸ்டம்ஸால கிரியேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் ஒராக்கல்ன்ற கார்பரேஷன் வந்து இதை வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஜாவா வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சொல்ல போனால் இது வந்து ஒரு பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து வெறும் ஊப்ஸ்ன்ற ஃபார்மேட்டை தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ ஜாவோட அட்வான்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஒன்ஸ் ரன் எவ்ரிவேர்ன்ற கான்செப்ட் சொல்லுவாங்க. இதை பற்றி இந்த வீடியோட ஹெண்டிங்கில் டெப்த்தாக பார்ப்போம். இந்த ஜாவான்னு சொல்கிறதுக்கு இந்த லாங்குவேஜுக்கு நேம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய நேம் சஜஷனில் வச்சுருந்தாங்க. அதில் சில்க் ஜோட் டிஎன்ஏன்ற இந்த மாதிரி நேம் வந்து அவங்க பிக் பண்ணது தான் ஜாவான்ற வேர்டு. இது வந்து அவங்க ஜாவாக்கு எந்த அக்கரணமும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நேம் பண்ணது தான் இந்த ஜாவான்றது ஒரு நேம். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும் ஜாவாவில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். கோட் ரியலபிலிட்டி ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது வந்து ஊப் சப்போர்ட் பண்ணுறதுனால லார்ஜ் நம்பர் ஆஃப் கோட் ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து கோட் ரீடபிலிட்டிலாம் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஜாவா லாங்குவேஜ் வந்து பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். C++ பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் தான், பட் அது வந்து ப்ரொசீஜரல் அப்ரோச்ன்ற அந்த அப்ரோச்சையும் ஃபாலோ பண்ணும். இப்போ ஜாவா வந்து ப்ரொசீஜர் அப்ரோச்லாம் ஃபாலோ பண்ணாது, ஒன்லி ஊப்ஸ் அப்ரோச் மட்டும் தான் இது வந்து ஃபாலோ பண்ணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் வாங்க ரைட் ஒன்ஸ் ரன் எப்படின்ற கான்செப்ட் தான். இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நம்ம ரைட் பண்ணுற ஜாவா கூட எந்த ஓஎஸ்ல வேணால் உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். சிம்பிள் அண்ட் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து C++ அண்ட் சிஓஎஸ் ஸ்லாங்காக தான் இது வந்து அப்ரோச் பண்ணோம். ஸோ உங்களுக்கு C++ தெரிஞ்சிங்கன்னா ஜாவா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து அதோட ஃபார்மேட்டை தான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது, அதாவது டைனமிக் எக்ஸ்டென்ஷபிள்னு வாங்க. இதில் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் லைப்ரரி அவைலபிலிட்டியாக இருக்குது நமக்கு. ஸோ நம்ம கோடோட ஃபீச்சர்ஸை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால இதில் நம்ம செக்யூராகவே டேட்டாவை இது பண்ண முடியும். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுதான் மொத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஜாவாவுக்கு இருக்க அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஜாவாவோட அப்ளிகேஷன் பார்ப்போம். எந்த இடத்துல இந்த ஜாவா வந்து யூஸ் ஆகுது. இந்த ஜாவா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் ஜாவாவை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜாவான்ற லாங்குவேஜை வச்சு நம்மளால் வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சர்வர் சைடில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ அப்ளிகேஷன் நமக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு ஆப் கிரியேட் பண்ணோம் நீங்கள் போனீங்கனாலே அங்கே வந்து ஜாவா கோடில் தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்னால் பெரிய பெரிய கம்பெனிகளில் இந்த ஜாவா கோட சாஃப்ட்வேருக்கு ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் தான் ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா வந்து ஒரு ஆல்ரவுண்டர், எல்லா இடத்துலையும் நம்ம ஜாவாவை யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து ஒரு இடத்துல மட்டும் நம்மளால் லிமிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த ஜாவாவோட பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ், இதுதான் ஜாவா ஹைலைட்டாக சொல்லியிருப்பேன். இது வந்து ரைட் இட் ஒன்ஸ் அண்ட் ரன் எவ்ரிவேர்னு வாங்க. அதாவது ஒரு ஓஎஸில் ரைட் பண்ணா ஜாவா கூட என்னால் இன்னொரு ஓஎஸில் என்னால் இது பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் C++ கோட் ரைட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அதை நீங்கள் ரைட் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட்டபிளாக பைனரி ஃபைலாக மாற்றிட்டீங்க. அந்த பைனரி ஃபைலை வந்து எதில் நீங்களால் ரன் பண்ண முடியும்னா விண்டோஸில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். நீங்கள் விண்டோஸில் அந்த சோர்ஸ் ஃபைலை கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா விண்டோஸில் அதை பைனரியாக மாற்றிட்டீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் C ஃபைலை உங்களால் விண்டோஸில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். நீங்கள் லினக்ஸில் ரன் பண்ண ட்ரை பண்ணால் அது வந்து ரன் ஆகாது. சேம் அதை எடுத்து போய் மேக்கில் போட்டாலும் ரன் ஆகாது. ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஓஎஸில் கிரியேட் பண்ண எக்ஸிக்யூட்டபிள் நம்மளால் வேறு ஒரு ஓஎஸில் ரன் பண்ண முடியாது. பட் ஜாவா இந்த கான்செப்ட் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரைட் பண்ணுற ஜாவா கோடை வந்து அது வந்து எக்ஸிக்யூட்டபிள் பைட் கோடா மிஷினரி கோடாக மாற்றிடாது. அதுக்கு பதிலாக பைட் கோடாக ஒன்று மாற்றும். இன்டர்மீடியட்டாக பைட் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு பைட் கோடாக ஒரு மாற்றும். இந்த பைட் கோடு தான் இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் பைனரி கோடுக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லலாம். இந்த பைட் கோடை நெக்ஸ்ட் நம்ம ரன் கொடுக்கும் போது இதை பைட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா JVM சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ற கோடு வந்து ரேம் ரன் இருக்கும். அந்த JVM வந்து இந்த பைட் கோடை ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து விண்டோஸில் நம்ம ரைட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். நம்மளோட ஜாவா சோர்ஸ் கோடை அதை நம்ம கம்பைல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பைனரி ஃபைலாக மாற்றிடாது, பைட் கோடை மட்டும் தான் மாற்றி வச்சுருக்கோம். மாற்றின பைட் கோடை நான் ரன் பண்ணனா என்னோட JVM தான் அதை வந்து எக்ஸிக்யூட்டிவலாக பைனரியாக மாற்றி கொடுக்கும். நான் எந்த ஓஎஸில் ரன் பண்ணுறேன்னு பொறுத்து நான் ரைட் பண்ண கூட. இப்போ நான் விண்டோஸில் ரைட் பண்ணிட்டு அதை நான் மேக்குக்கு நான் ரன் பண்ணனா மேக்குக்கு ஏற்ற மாதிரியான JVM மாற்றி கொடுக்கும். சேம் லினக்ஸில் ரன் பண்ணனா லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்ன்றவாங்க.
ஸோ ஒரு OSல ரன் பண்ண கூட நம்மளால் வேற ஒரு OSலையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். லாஸ்ட்டாக இருக்கிறது பேக்கேஜஸ். ஜாவா வந்து பியூர் அண்ட் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச். இதில் எப்படி இருக்கும்னா ஒரு பேக்கேஜ்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த பேக்கேஜ்னா ஒரு ரூட் ஃபோல்டர்னு வச்சுக்கலாம். அந்த ரூட் ஃபோல்டருக்குள்ள எக்கச்சக்கமான கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த கிளாஸ் ஃபைல்ஸ்குள்ளே தான் நம்ம கோட்ஸை நெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் இருக்கும் எப்பவுமே. ஸோ இனிஷியலாக வந்து நமக்கு பேக்கேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு ஜாவா பேக்கேஜில் தான் நம்மளோட கோட்ஸ் எல்லாமே அலைன் ஆகிருக்கும், ஆர்டராக அசைன் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னா, பேக்கேஜுக்குள்ளே எக்கச்சக்கமான கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றுக்கு டேட்டா பாஸ் பண்ணிக்கும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் நம்ம பண்ண முடியும் இந்த கிளாஸ் ஃபைலில். ஒரு பேக்கேஜுக்குள்ளே எக்கச்சக்கமான கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும். கிளாஸ் ஃபைல்ஸ்குள்ளே தான் ஒரு ஃபைல்குள்ளே நம்ம அதுக்கேற்ற ரெஸ்பெக்டிவ் கோட் ரைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ரொசீஜர் இந்த ஃபார்மேட்டில் தான் ஒரு ஜாவா ஃபைல் அண்ட் கோட்ஸ் வந்து இருக்கும். ஜாவாவை பற்றி ஒரு ஓவர்வியூவாக நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட் தியரிட்டிக்கலாக இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.